அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜி சூஸ் ரைட்டிங். இன்றைய பதிவு ஹிந்தி வார்த்தைகள். நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமானது ஹிந்தி வார்த்தைகள் தான். வாங்க இன்னைக்கு 25 ஹிந்தி வார்த்தைகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வா. வா அப்படின்னா என்னது? ஆ. ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆ. உள்ளே அப்படின்னா அந்தர் அப்படின்னு சொல்லணும். உள்ளே வா அப்படின்னா அந்தர் ஆ, இல்லைன்னா அந்தர் ஆவோ. ஸோ உள்ளே அப்படின்னா என்னது? அந்தர். உட்காரு. உட்காருன்னா என்னது? சிட். பைட்டோ. உட்காரு பைட்டோ. உட்காரு பைட்டோ. படி அப்படின்னா பட். படி அப்படின்னா என்னது? பட். ஹிந்தியில் படி அப்படின்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எழுது. எழுது அப்படின்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? லைக். ரைட். ஸோ எழுது அப்படின்னா லைக். கடிதம். கடிதம்னா அப்படின்னா என்னது ஹிந்தியில்? சிட்டி. சிட்டி. பழம். பல். பல் கிடையாது, ஃபல். ஃபல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பழம் அப்படின்னா என்னது? ஃபல். சூடான. சூடான அப்படின்னா கரம். கரம் பானி. தண்ணீர்னா பானி. சூடான தண்ணீர் அப்படின்னா கரம் பானி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் கூடாது. கூடாது அப்படின்னா மத். நஹி. மத். பார். அங்கே பார் அப்படின்னா தேக். தேக். செய்தித்தாள். நியூஸ் பேப்பர் அப்படின்னா அக்பார். அக்பார். செய்தித்தாள் அக்பார். கொண்டு வா. கொண்டு வா அப்படின்னா லா. ரெஸ்பெக்டாக சொல்லணும் அப்படின்னா லாவோ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொண்டு வா அப்படின்னா லா. எடு. லே. எடு லே. நெக்ஸ்ட் ஒன் குடி. குடி அப்படின்னா பியோ. பி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிக்கலாம், இல்லாட்டி பியோ அப்படின்னும் சொல்லலாம். பால். பால் அப்படின்னா ஹிந்தியில் தூத். மில்க். தூத். நெக்ஸ்ட் ஒன் சாப்பிடு. சாப்பிடு அப்படின்னா கா. காவோ அப்படின்னும் சொல்லலாம், கா அப்படின்னும் சொல்லலாம். பாட்டு. சாங் அப்படின்னா கீத். சாங் அப்படின்னா கீத். பாடு. கா. காவோ. காவோ. கா. கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கா கிடையாது. ஓகேவா? கேள். சுன். சுனோ. சுன். சுனோ. இப்பொழுது அப். அப் இல்லைன்னா அபி. அப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மற்றும். மற்றும் அப்படின்னா அண்ட். அண்ட் அப்படின்னா அவுர். மேல். பர். மேல் அப்படின்னா பர். இப்போது சுவர் அப்படின்னா வால். வால் சொல்வோமா? ஸோ அந்த ஹிந்தியில் திவார் அப்படின்னு சொல்லணும். திவார் பர் அப்படின்னா சுவர் மேலே. ஸோ திவார் பர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். மேல் அப்படின்னா பர், சுவர்னா திவார், சுவர் மேலே அப்படின்னா திவார் பர். கை அப்படின்னா ஹாத். ஹேண்ட். தரை. ஜமீன். தரை ஜமீன். இப்போ பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி நன்றாக பேச முடியும். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி சூஸ் ரைட்டிங். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐகான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.